வாசிக்க கேட்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். பகையை சிலுவையினால் கொன்று, பகையை சிலுவையினால் கொன்று, அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். பகையை சிலுவையினால் கொன்று, அதனால இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவன் ஒன்றிணைக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பகையை சிலுவையினால் கொன்று. என்ன பகை அது? அன்றைக்கு ஆதியில ஆதாமும் ஏவாளும் அன்பின் ஆண்டவராகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவத்தையும் சாபத்தையும் நம்முடைய வாழ்க்கையில அனுமதித்தபடினால் ஒரு பெரிய பகை. தேவனுக்கும் மனிதனுக்கும் இருந்த உறவு பிளவுபட்டு போனது. தேவனை அறிந்து அறியாத மக்கள் என்று பிரிக்கப்படுகிறார்கள். தேவனை அறிந்து செயலாற்றும்படியாக அழைக்கப்பட்ட நம்முடைய ஆதி தகப்பன் ஆதி தாய் தவறு செய்தபடினாலே ஒரு பெரிய பிளவு. அந்த பகையை சரி செய்யும்படியாகத்தான் அன்பின் ஆண்டவராகிய இயேசு கல்வாரி சிலுவையை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா! நல்ல சத்தமாய் சொல்லுங்க, ஹல்லேலூயா! நம்முடைய வாழ்க்கையில மீட்பை கொடுக்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பை கொடுக்கும்படியாக, நமக்கு அற்புதத்தை செய்யும்படியாக, நமக்கு வெற்றியை கொடுக்கும்படியாக அன்பின் ஆண்டவராகிய இயேசு அந்த சிலுவையை தெரிந்து கொண்டாரா. பகையை சிலுவையினால் கொன்று, பகையை சிலுவையினால் கொன்று என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நெடுநாள் பகை உங்களுக்கும் தேவனுக்கும் நெடுநாள் பகையாக ஒருவேளை சினிமா நின்று கொண்டிருக்கிறதோ, நெடுநாள் பகையாக கோபம் நின்று கொண்டிருக்கிறதோ, நெடுநாள் பகையாக ஆலயத்துக்கு செல்லாமல் இருக்கிறீர்களோ, நெடுநாள் பகையாக குடும்பத்தில் ஒருவேளை நல்லதொரு உறவு இல்லாமல் இருக்கிறீர்களோ, தேவன் அவைகளை உடைக்கும்படியாக விரும்புகிறார். ஹல்லேலூயா! சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட பகைகள் எல்லாம் உடைக்கப்படும். கண்கள் நிச்சயாக இருக்கலாம், மாமிசத்து நிச்சயாக இருக்கலாம், ஜீவனத்தின் பெருமையாக இருக்கலாம். இப்படிப்பட்ட பகைகள் சிலுவையினால் கொன்று போடப்படுகிறது. பகையை சிலுவையினால் கொன்று என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. இந்த பகைக்கு ஒருவேளை நீங்க பங்காளிகளாக மாறிவிட்டீங்களோ, இந்த பகையோடு உறவு கொண்டு இருக்கிறீங்களோ, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நீங்களும் நானும் ஆவியில நிரம்பி தேவனுடைய இருதயத்தை உள்வாங்கினவர்களாக செயல்பட அழைக்கப்படுகிறோம். மாம்ச சிந்தை மேலோங்கி நிற்கிறதோ அது தேவனுக்கு விரோதமான பகை என்று என் வேதம் சொல்லுகிறது. இந்த பகையை சிலுவையினால் கொன்று இருதரத்தாரையும் தேவனை அறிந்த தேவனை அறியாத புறஜாதிகளையும் தேவன் உள்ளே தம்மோடு இணைத்துக் கொள்ளும்படியாக தன் சிலுவையை தெரிந்து கொள்கிறார். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, சிலுவை தரும் நம்பிக்கை என்ன? வெகு நாளாக பகையாக காணப்படுகிற உறவுகளை சரி செய்ய விரும்புகிறது. முதல் நம்பிக்கை என்ன? பகையை உடைக்கும் சிலுவை.